ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சனிக்கிழமை, இந்த மாலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இந்த சனிக்கிழமை என்பது ரொம்ப விசேஷமான ஒரு தினம். வாரத்தினுடைய 7வது நாள். அதாவது இந்த 6 நாட்களில் தான் இந்த உலகத்தை படைத்தார், படைப்பு பயன்படுத்தினார். ஆனால் 7வது நாள் இந்த உலகத்தில் எதற்காக என்று சொன்னால், மனிதனுக்காக இந்த 7ஆம் என்ற ஓய்வு நாளை படைத்தார். மனிதனை ஆசீர்வதிப்பதற்கும் மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும். ஆகவே ஒரு விசேஷமான ஒரு எண், ஒரு தினம் தான் இந்த 7ஆம் நாள். Psalm 12:6 சொல்லுது, The God's word purified silver furnace of the earth 7 times purified. 7 முறை புடமிடப்பட்ட சுத்த வெள்ளியை போன்றது அவருடைய வார்த்தையம். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இல்ல? இந்த 7 என்பது ரொம்ப ஸ்பெஷல். 7 என்ற ஒரு காரியத்தில் அநேக ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. எலிசா என்பவர் இருந்தார். எலிசா ஆகாப் என்ற ராஜாவுக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறாரு. மழை வரப்பொழுது நீ கிளம்பி போன்னு சொல்லிட்டு. ஆனா மழை வருவதற்கு ஒரு சூழ்நிலையும் கிடையாது. அவருடைய ஊழியக்காரனை கூப்பிட்டு அனுப்புறாரு. போயிட்டு பாரு வானத்தை, ஒரு அறிகுறியும் தெரியல. 2வது முறை பார்க்கிறார், 3வது முறை பார்க்கிறாரு. 7ஆம் முறை பார்க்கப்படும் பொழுது கையளவு மேகம் எழும்புகிறது, மிக பெரிதான மழை வருகிறது. இப்ப இந்த 7ஆம் என்ற எண்ணானது மனிதனுக்கு தேவனாகிய கர்த்தர் செய்கிற ஒரு அதிசயம். இந்த 7 என்பது ரொம்ப ஒரு கிரேஸ். சூனேமேல் என்ற ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மகன். அந்த மகன் பாருங்க இறந்து போயிடுறாரு. இப்ப எலிசா என்ற ஒரு ஊழியக்காரை அனுப்பி அந்த மகனை காப்பாற்ற சொல்லும் பொழுது, இந்த எலிசா என்பவர் தேவனுடைய ஊழியக்காரர் அந்த குழந்தையின் மீது படுத்து கொண்டார். அவருடைய அனல் போயிட்டு, அதாவது தேவனுடைய வல்லமை இருக்குதுல்ல, அந்த அனல் போயிட்டு அந்த குழந்தையின் மீது பட்டவுடன் 7 தரம் தும்பி அந்த குழந்தை வெளியே எழுந்ததான். நாகமான் என்ற ஒரு சீரிய படைத்தலைவன் ஒருத்தர் எலிசா என்ற ஒரு ஊழியக்காரர்கிட்ட அந்த குஷ்டரோகம் சரியாகும்படியாக ஒரு 12 வயது பெண் சொன்ன ஒரு காரியத்தை கேட்டு அந்த சீரிய நாட்டிலிருந்து வராரு. அப்போ இந்த எலிசா என்ற ஒரு ஊழியக்காரர், நீ யோர்தான் நதியில போயிட்டு 7 தரம் முழுகு என்று சொன்னார். 7 தரம் முழுகிய பிறகு அவருடைய குஷ்டரோகம் நீங்கி போனது. நம்முடைய சகோதரன் கூட நமக்கு எதிராக குற்றம் செய்து பாவம் செய்தால் நம்ம எத்தனை முறை மன்னிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீஷன் போயிட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கும்பொழுது கர்த்தர் சொன்னாரு, 7 தரம் அவன் மனம் மருந்தினாலும் 7 தரையும் நீ அவனை மன்னிக்கணும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நிறைய தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். நீதிமான் அப்ப நாமெல்லாம் இருக்கிறோம்ல, கர்த்தருக்காக அந்த பூமியில வாழ்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். ஆனாலும் நம்ம விழுந்து போற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மீண்டுமாக எழுந்திருப்பான். ஏன்னா நம்ம நீதிமானாய் வாழக்கூடிய ஒரு தன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எரிகோ என்ற ஒரு பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தகர்த்துட்டு போனோம். 7 முறை சுற்றி வந்தார்கள். எரிகோ கோட்டை தகர்க்கப்பட்டது. இப்படி வாழ்க்கையிலே அநேக விதமான இந்த 7ஆம் நாளில் 7 என்ற எண்ணில் கர்த்தராகிய தேவன் அவருடைய தெய்வீக ரகசியங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை கூட 7 முறை இந்த மண் என்ற உலகில் சுத்த வெள்ளியை 7 முறை புடமிடப்பட்டதாக அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 7ஆம் நாள் மனிதன் கடவுளை வணங்குவதற்கான ஒரு உகந்த நாள். இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் நம்மை படைத்த தெய்வத்தை வணங்கும் பொழுது நம் குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். நம்முடைய எல்லா தேவைகளும் தெய்வம் சந்திப்பார். விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவருடைய ஓய்வு நாளோடு இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக நீங்கள் தேடுங்கள். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்த தெய்வ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.